கொண்டிருப்பது கேமிங் வித் கிங்ஸ்டார். இது நம்ம சேனல். ஓகே, இந்த கேமில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பிரிஷன் ஹாபி தான் கைஸ். இந்த கேமை நம்ம சீக்கிரமாக முடிச்சிடும்னு நினைக்கிறேன். வாங்க போகலாம். ஓகே, வந்துட்டோம். இது கரெக்டாக எப்படியாச்சும் எகிரிக்கணும். சரி தெரியாமல் கீழே வந்துட்டோம் கைஸ். இப்போ வாங்க கரெக்டாக குதிச்சிடலாம். குதிச்சிட்டேன். அவ்வளோதான், இருங்க மேலே ஏறுவோம். இப்போ கிளம்பிடலாடு. இந்த பட்டனை வச்சுட்டா அந்த சைடில் கேட் இருக்குல்ல, அது ஓப்பன் ஆகும் கைஸ். ஓகே, இருங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸு வேறு இருந்தாங்க கேமில். அவங்க எங்கேன்னு தெரில. வராங்களா பார்ப்போம். எங்கடா அவனுங்க காணும்? இங்கே இருக்குது கடை. இவ்வளோ நேரம் என்ன கைஸ் லேட் ஆகுது அவனுங்க வர. சரி நம்ம கிளம்பிடலாமா? சரி வாங்க நம்ம கிளம்பலாம். இதோ வந்துட்டானுங்க கைஸ். தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே தான். இதோ 2 பேருமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். வாங்கடா டக்குன்னு வாங்கடா கைஸ். அப்புறமா நம்ம வீடியோ இன்னொருக்கா பார்க்குறவங்க தான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் லைக்கான ஆனில் வச்சுக்கோங்க. இந்த கேம் லைட்டாக க்ளிச் ஆகிற மாதிரி இருக்குது. டக்குன்னு இந்த வீடியோ இது பாருங்கள், 3:2 ஆகுதா? அதான் கொஞ்சம் பிரச்சனை ஆகுது. என் ஃபோனுக்கு அந்த மாதிரி ஆகுதா இல்லை அந்த மாதிரி ஆகுமா தெரில. இப்போ வந்து இந்த விட்ச் எடுத்துக்கணும். இதை உடைக்கணுமா? வர்றா, என்னடா அது உடைக்க மாட்டேங்குது. காய்ஸ் இங்கே பாருங்கள் கைஸ், இந்த கேம் நான் இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வாட்டி ஆடினேன். இப்போது உங்களுக்கு எப்படின்னு காட்டுறதுக்கோசம். அப்போ இந்த மாதிரி தெரில. ஆனால் இது பாருங்கள் கைஸ், இந்த வச்சா உடம்பு போயிடுது. இங்கே ஒருத்தன் போகிறான், இவன் அடிப்போம். செத்துட்டான். இந்த போலீஸ் வரான். அது பாருங்கள், போலீஸ் ஆனால் அடிக்க முடியல. இதோ இந்த பட்டன் அழுத்திட்டு நம்ம மேலே போனோம். மேலே அங்கே ஒரு கேட் ஓப்பன் இருக்கும். நான் மேலே போயிட்டு காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே போடா தம்பி. இன்னும் அந்த போலீஸ் வரல. அதோட சந்தோஷம். கேட்டோம். நிறைய தடவை இந்த கேம் கொஞ்சம் கிளிச் ஆகுது எனக்கு. ஐயோட்டி அதோ பாருங்கள், கிளிச் ஆகிடுச்சா? அதோ பாருங்கள், போலீஸ் என்கிட்ட வராமல் அங்கே போய் ஸ்ட்ரைட்டாக ஓடிட்டுருக்கான். ஓகே குதிரா. டே ஓ இந்த மாதிரி தான் ஆகுது அப்பப்போ. டக்குன்னு போய் இந்த கேம் முடிக்கலான்னு பார்த்தா முடிய மாட்டேங்குது. குதிரா. சரிங்க, அப்படியே கொஞ்சம் டக்குன்னு இதை முடிக்க முடியாது அப்பப்போ. இந்த இடத்துல வந்தால் ஏதாச்சும் ஒரு மாதிரி கிளிச்சு மாதிரி ஆகிடுது. ஐயோ கடுப்பேற்றுறாங்க கைஸ். அப்பப்போ இந்த மாதிரி கிளிச் ஆகிடுது எனக்கு. குதிரா. ஐயோ மாட்டிக்கினேன். இவங்ககிட்ட தான் மாட்டவே கூடாதுன்னு நினச்சா நான் மாட்டிக்கிட்டேன். வாங்கி இப்போ போவோம். இவனுங்க என்னடா ப்ளூ கலரில் வச்சு சுற்றுறாங்க. டே நான் பாட்டுன்னு தானே போகிறேன். உங்களுக்கு அச்சனாடா? நான் ஃபஸ்ட் ஒருத்தர் அச்சன். அவன் வந்து ரிவெஞ்ச் எடுத்தா கூட பரவாயில்ல. இவனுக்கு எதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க? டே என்னடா பண்ணுறீங்க காய்ஸ்? இது பவர் வச்சு மாட்ட வைக்க முடியுது காய்ஸ். நம்மளும் இந்த கேமை இதே மாதிரி முடிச்சுட்டு வாங்குகிறோம். இப்போ நம்மக்கிட்ட அவ்வளோ காசு. இதை முடிச்சுட்டு வாங்குகிறோம். இது எப்படின்னு தெரில. ஓகே வாங்க டக்குன்னு போய் முடிப்போம். அவனுங்க வேறு அப்பப்போ வந்து நம்ம மாட்டை வச்சுக்கிறானுங்க. இது வேறு எகிர மாட்டேங்குது திடீர்னு. இந்த போலீஸே வேறு பிடிச்சிட்டான். திருப்பி மாட்டை வச்சிட்டிங்களாடா? எப்படா இதா பண்ணுறீங்க? அவங்க என்ன போலீஸ் ஒருத்தரான். இவனுங்க ஒரே இடத்துல நின்று விளையாடுனுக்கிறானுங்க பாருங்க கைஸ். அங்கே பாருங்களேன் எப்படி தான் பண்ணுறாங்க தெரில. நான் பண்ணால் மட்டும் ஆனால் என்னால் பண்ண முடியாது. இவங்களுக்கு மட்டும் எப்படி வருதுன்னே தெரியலையே. கைஸ் இது மாட்டை வச்சுறாங்க. கீழே வேறு விழுந்துடுறான் அப்பப்போ. கடுப்பாக இருப்பார். அப்பா இது டக்குன்னு வாங்கடா. முடிச்சாவனாடா எப்படியாச்சும் போதே. அப்பா டே பாருங்க கைஸ், இந்த பின்னாடி இருக்கும் தான் ஓவராக பண்ணுறான். போட்டே ஆகணும் கைஸ். வர்றாடி. என்னடா அது இங்கேயும் வந்து இங்கேயும் எஃபர்ட் காட்டுது காய்ஸ். செத்தாலும் போடுறான் அவனை. காய்ஸ் திருப்பி என்னை பிடிச்சி போட்டானுங்க காய்ஸ். எப்போரா கண்ணு தான் எடுத்துன்னு வரீங்க? ஒரு வேளை கேம் முடிச்சுட்டு அந்த மாதிரி வருமா பாருங்க கைஸ். திருப்பி வரான். கொஞ்சம் விட்டிங்கன்னா நான் பாட்டுன்னு போயிடுவேன்டா. ஏண்டா இது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்மளை தாண்டியே போயிட்டாங்க கைஸ். நம்ம அங்கே மாட்ட சொல்ல அவனுங்க எங்கேயோ போயிட்டுருக்கானுங்க. நாற்று தான். ஸோ அப்புறம் என் ஃப்ரெண்டு கூட இது வச்சுருக்கான். அப்புறம் இல்லை காய்ஸ், இந்த ரோ பிளாக்ஸ் ஐடி பேர் வந்து கிங்ஸ்டார் ஓஜி தான் காய்ஸ். நம்ம ஃப்ரீ ஃபயர் ஐடி தான். ஃப்ரீ ஃபயர் ஐடி தான் காய்ஸ். நீங்கள் வந்து இல்லை இந்த ஐடிக்கும் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுங்க. அப்புறம் நம்ம ஒரு கில்ட் ஆரம்பித்து நேற்று தான் ஒரு வீடியோ போட்டோம். அதுக்கும் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க காய்ஸ். அந்த கில்டில் யார் தான் வேணுமோ சேர்ந்துக்கலாம் காய்ஸ். ஏற்கனவே நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு 8 பேர்கிட்ட அந்த வீடியோ பார்த்து சேர்ந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இதுமாதிரி போட நிறைய வீடியோஸ் போட்டு இருக்கலாம் நம்ம சேனலில்.
வாங்க. அப்புறம் நீங்கள் சொல்கிற கேம் கூட போடலாம். நீங்கள் என்னென்ன கேம் போடலாம் சொல்லுங்கள், போடலாம். அடுத்தது நான் வந்து 99 and ஃபாரஸ்ட்டுன்னு ஒரு கேம் இருக்குது ரோப்ளாக்ஸில், அது போடலான்னு ஒரு இது இருக்குது. அது போடலாமா வேணாமா நீங்கள் தான் guys சொல்லணும். ஓகே, இந்த லாவா பேஸ் கிட்ட வந்துட்டேன். போலீஸ் ஸ்டேஷன் கீழே எப்படா லாவா தான் இருக்கும். என்ன guys இது வித்தியாசமாக பண்ணுறானுங்க இவனுங்க. இப்போ இங்கே நடுவில் ஒன்று வந்துருக்கும், கரெக்டாக போகணும். அதாவது கோடு எடுத்தது இதான், டக்குன்னு நம்ம எகிரணும் guys. இதெல்லாம் கூட பிரச்சனை இல்லை. இப்போது இது மரியாதை நீங்கள் அப்படியே கூட போகலாம். ஆனால் நான் மறியோன்னு நினச்சது ஒரு மாதிரி அதான் ஸ்பீடாக வர்றேன். இங்கே கீழே விழுந்துருப்பேன். நல்ல வேலை இந்த இடத்துல. சரி வாங்க டக்குன்னு போயிடலாம். அங்கேருந்து அந்த பாறை உருண்டு வரத்தோடய நம்ம இந்த மாதிரி ஒழிஞ்சு போகணும். அதுக்கு நான் அது வரலன்னு சொல்லி நீங்கள் கிட்டே போனோம்னா நீங்கள் கிட்டே போக சொல்ல வந்து அவுட் ஆக்கிரும். அதுவும் நம்ம ஃப்ரெண்டு தான் அங்கே நின்றுந்தா பார்த்தீங்களா. நம்ம இன்னொரு ஃப்ரெண்டு மேலே இருக்கான். அவன் டக்குன்னு கேமே முடிச்சுட்டு போயிட்டே இருக்கான். நம்ம தான் இன்னும் லேட் பண்ணுறோம். ஓகே காய்ஸ், இது அப்பப்போ வேறு கிளிச் ஆகுதுனாலே நம்மளுக்கு இதுவாகுது. ஓகே, நம்ம ஃப்ரெண்டு வந்துட்டான். ஓகே வாங்க, இப்போ போய் அந்த கேட் லாக்கில் இருக்காங்க. இப்போ அதை திறக்கணுன்னா அது நம்ம ஃப்ரெண்டு தான் இவன். இந்த இது இருக்கா, இது ஓப்பன் பண்ணி விட்டா அது திறக்கும். அப்போ ஓப்பன் பண்ண அந்த கார்டு வந்துடும். இவன்கிட்டருந்து கொஞ்சம் கிட்ட இருந்தாலும் பிடிப்பான். நம்ம பார்த்து கொஞ்சம் இதுவாக ஓடணும். இந்த படிக்கட்டை தான் கைஸ் கடுப்பு. இதுவும் கிளிச் ஆகுது கைஸ். இந்த மாதிரி குதிக்கிற இடத்துல தான் எனக்கு கொஞ்சம் கிளிச் ஆகுது, ஏன்னு தெரில. ஓகேடா, டக்குன்னு எப்படியாச்சும் முடிச்சிடணும்டா. வரா தூரா படி தாண்டிட்டோம். இதையும் தாண்டிடு. இது தாண்டிடு. இதையும் தாண்டிட்டேன். ஓகே காய்ஸ், அப்புறம் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் போனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ். சாங்க டக்குன்னு இந்த கேம் ப்ளே முடிப்போம். இந்த கேம் ப்ளே சீக்கிரமாக முடிக்கலாம்னு நினச்சேன். ஏன்னா நாளைக்கு எனக்கு எக்ஸாம் காய்ஸ், வேறு படிக்கணும். டக்குன்னு இந்த கேம் ப்ளே முடிக்கிறேன். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க காய்ஸ். ஓகே, இப்போ இது என்ன பண்ணுன்னா, இந்த எனர்ஜி ட்ரிங்கை போட்டு ஒன்று இதாங்க. இது கூட ஒரு அளவு தான் கஷ்டம், டக்குன்னு முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். ஒரு அளவு கூட இல்லைன்னு நினைக்கிறேன். போடா சரி, இது ஸ்பீடாக ஓட சொல்ல இதுவாகுது. கொஞ்சம் இருங்க, பின்னாடி போயிட்டு ஓடுவோம். ஓகே, குதிரா குதிரா இவ்வளோ தூரம் வந்துட்டோம். இதுக்கு மேலே உண்டு அசிங்கம். டக்குன்னு முடிச்சிடா கடவுளே, குச்சிடும் குதிரா. அதெல்லாம் கைஸ், இதை முடிச்சிட்டோம். இந்த ஹாபி கேமே ரொம்ப கொஞ்சம் சின்னதாக கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஆனால் நம்ம கொஞ்சம் அவுட் ஆகுது, கிளிச் ஆகுறதுனால இதுவாகுது, நம்மளுக்கு அவுட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இன்னொன்னா வீடியோ போடலான்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச கேம் ப்ளே கூட சொல்லுங்கள், போடலாம். ஓகே, ஏதோ பாருங்கள், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் இப்படிக்கா போனானுங்களே. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். ஓகே, இப்படி வந்துட்டோம். எப்படா ஸ்டோர் ரூமு எங்க பட்டன் அடிக்குது, குத்து பார்ப்போம். ரீஜனா சரி கொடுப்போம். இது லேட்ரு வந்துச்சு கையில். லேட்ரு எத்தனை இப்படிக்கா போகணுமாடா? இப்படிக்கா இதோ இப்படிக்கா போய் போடணுமா? வாடா ஏறா. இதோ இந்த கக்காஷி இவனும் நம்ம ஃப்ரெண்ட் தான் கைஸ். நம்ம ஃப்ரெண்டு 2 பேர் மொத்தம். முன்னாடி ஒருத்தனை பார்த்துருப்பீங்க, இது இன்னொருத்தன். இது வந்து இந்த காற்று வந்து நம்மளை தள்ளணும்னா பார்த்து போகணும் கைஸ். இந்த மாதிரி குச்சி போங்க, இன்னும் ஈஸியாக இருக்கும். நான் அது தள்ளி விட்றோம் நம்மளை. ஓகே, அப்படியே போயிடுவோம். ஏறா. அடுத்தது ஃப்ரீ ஃபயர் வீடியோ போடலாமா இல்லை ரோப்ளாக்ஸை கண்டினியூ பண்ணலாமான்னு கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். ஷெட் இந்த மாதிரி வந்தாலே குதிக்கிற இடத்துல தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாகுது, ஏன்னே தெரில காய்ஸ். அது ஒரு மாதிரி திடீர்னு கிளிச் ஆகிடுது ஃபோனு. அப்புறம் ஆடுது திடீர்னு. ஓகே, ஓரளவு வந்துட்டோம். குச்சிரா போடா டே என்ன காய்ஸ் இப்படி நிற்கிறது பாருங்கள். இதாண்டா கடுப்பு டேய். எப்படியாச்சும் இதை முடிச்சாகணும். அப்புறமா இதே மாதிரி இன்னொரு உங்களுக்கு என்னென்ன கேம் பிடிக்குமோ சொல்லுங்கள், எல்லாத்தையும் போடலாம். ஓகே, இப்போது கரெக்டாக வந்துடும்னு நினைக்கிறேன். குதிச்சிட்டோம். அடுத்தது இதே மாதிரி நிறைய கேம் போடலாம். ஓகே,
ஓடுறானுங்க பாருங்கள். இது மேலே அங்கே 3 புகை தருது, அதை ஆஃப் பண்ணணும். டே இங்கே ஒன்று இருக்கும் இதுன்னு நினச்சேன். இது எங்கே போனாலும் ஒரே இடத்துக்கு தான் காசு வரும். இது மேலே நிற்கணும்டா. அது நான் வந்து அங்கே ஒன்று இருக்கும், அதை எப்படின்னு பண்ணுறோன்னு காட்டுறேன். இது இப்படிக்கா கீழே இறங்கிட்டு இந்த ரெட் கலரில் லிவர் மாதிரி இதை போய் நீங்கள் ஓப்பன் பண்ணி விட்டு வந்துடணும். இது இப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோம் கைஸ். நான் தெரியாமல் அங்கேருந்தே இதுக்கு தான் ஃபஸ்ட்டு போகலான்னு நினச்சேன் இங்கே கீழே இதில். ஆனால் இது குதிக்க சொல்ல இதுவாகிடுச்சு. ஓகே வாங்க இது தந்து விட்றோம். நான் இது ரொம்ப நாள் ஆச்சு இந்த கேம் விளாடி, அதான் இது பார்த்தேன். ஓகே இப்போ மேலே போய் பார்ப்போம். அப்புறம் நம்ம ஃப்ரெண்டு கூட ஒருத்தன் யூடியூப் சேனல் வச்சுருக்கான், ஹர்ஷத் கேமிங். அவனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். டக்குன்னு குச்சிட்டு இந்த கேம் முடிக்கிறோம் காய்ஸ். அதெல்லாம் ஒன்றும் இதுவே பாருங்கள் காய்ஸ், 11 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம சீக்கிரமாக இது ஒரு 20-25 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சாகணும் இந்த வீடியோ. இது ஒரு சேலஞ்சாக வச்சுக்கலாம். எல்லாம் இது கைஸ் இங்கே தான் கைஸ் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் தாண்டிடுவேன், ஆனால் கொஞ்சம் வந்துடுவேன். என்ன பாருங்கள், நம்ம ஃப்ரெண்டே கீழே விட்டான் பாருங்கள், டப்புன்னு அவுட் ஆயிடுறேன். இந்த இடத்துல தான் இந்த மாதிரி ஆகுறதுனால தான் கொஞ்சம் வீடியோ லென்த்தாக போயிடுது. நான் உங்களுக்கு எல்லாத்தையும் அப்படியே காட்டேன் பாருங்கள். என்னோடய ஐடிக்கு உங்களுக்கு யாருக்கு தான் வேணுமோ ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் தான் கொடுங்க கைஸ். இது பாருங்கள், ஒவ்வொரு இடத்துல இந்த மாதிரி அது கரெக்டாக அது கிட்ட போகல இது தூக்கிட்டு அப்படியே குதிக்கணும். அப்போ தான் அது சீக்கிரமாக கரெக்டாக போக முடியுது. ஒன்று அது கிளிச் ஆகிறதுனால அப்படி ஆயிடுது. இது வேகமாக போகிறதுனால ஒரு மாதிரி கிளிச்சு தான் ஆகுது. அதான் பிரச்சனை கைஸ். இதை முடிப்போம். இதை முடிச்சுட்டு பேசுகிறேன் கைஸ். கான்சென்ட்ரேஷன் கொஞ்சம் மிஸ் ஆகுது. நம்ம ஃப்ரெண்டு தான் அது ஓடுறானே அவன். என்னங்க இது கடுப்பாகுது, எப்படியாச்சும் முடிச்சாகணும் இது. டே நானே ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே வீடியோ முடிக்கலான்னு நினைக்கிறேன். அப்போ வேறு சார்ஜர் வேறு கம்மியாக இருந்தது கைஸ், 15 தான் இருந்தது. அதான் மெசேஜ் காட்டுது. டக்குன்னு இதை முடிக்கணும். பாடி எப்படியும் முடிச்சிட்டோம். அது இந்த லெவல் டப்புன்னு முடிச்சிடாடி கடவுளே அப்பாடி முடிச்சிட்டோம். ஸோ அங்கே என்னடா இது கிளிச் ஆகுது அப்பப்போ. சரி டக்குன்னு போய் முடிக்க வேண்டியதான். இந்த ஃபேனில் இருக்குல்ல, இது ரொம்ப நல்லா இருக்குது. இந்த இடத்துல எப்படியே கரெக்டாக இந்த கருப்பாக இருக்குல்ல அதை குதிக்கணும். ஈஸியாக இதில் குதிச்சிடலாம். நான் சும்மா இப்போ விளையாட்டுருக்கேன் இருங்க. கரெக்டாக இது ஈஸியாகவே குதிக்கலாம். அது பாருங்கள், ஒரே ஜம்பில் குதிச்சிட்டேன். நான் சும்மா அது நல்லாயிருக்கும் அதனால விளாட்னேன். ஓகே கேஃபிட்டேரியா இங்கே வந்து தான் ஃபைட்டு போடணும் கைஸ். இன்னும் லாஸ்ட்டு நம்ம வீடியோவோட லாஸ்ட்டுக்கு வர போடணும்னு நினைக்கிறேன். இங்கே 2 மாதம் இருப்பான். இது கரெக்டாக இந்த இடத்துல வந்து அங்கே ஃபுட் கன்று மாதிரி ஒன்று இருக்கும். அதான் ஃபுட் ஜுக்கா, ஏதோ ஃபுட் ஜுக்கான்னு இருக்குது. இது இவனை இந்த கரெக்டாக இந்த லேசர் வச்சு சுட்டா அவனே செத்துருவான். கீழே அவனோட எழுத்து காட்டுது பாருங்கள். ஏதோ செத்துட்டானா. ஓகே இப்போ எப்படி போனோன்னு தெரியல. இப்போ எப்படியா போனால் கேட் ஓப்பன் ஆகிருக்கும் இந்த சைடா. இந்த சைடா, ஏதோ இந்த சைடு காய்ஸ்லாம் வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம அந்த சைடு போனீங்கன்னா அப்புறம் இதுவாயிரும். ஓகே போகலாம். டே என்னதுரா இது சர்க்கேஸ் மாதிரி போகுது கைஸ். பாருங்கள், இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் தான் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்குது. ஆனால் இந்த மாதிரி நம்ம உண்மையாலே போனால் கழுத்தை தான் ஒஞ்சிரும் கைஸ். அதனால் அங்கே தான் போனால் சேஃப்டியாக போங்க. இன்னமும் அந்த பாதி எழுத்து அப்படியே தான் கைஸ் நம்மளுக்கு இருக்குது. அவன் அங்கே வச்சது இன்னும் வரைக்கும் இருக்குது. ஓகே இது அந்த மாதிரி தான், இதுவும் ஒரு பிளான் தான். இது லைட்டாக பட்டால் கூட லைட்டாக பட்டால் இழுத்து மட்டும் தான் குறையும்னு நினைக்கிறேன். வாங்க டக்குன்னு போயிடலாம். இதுதான் ஒன்றும் அவ்வளோவா பிரச்சனை இல்லை. ஓ மை காட், என்னடா இது பட்டோன்னே செத்துட்டேன். புரியல, இருங்க திருப்பி போய் பார்ப்போம். எப்பட்றா இது பட்டோன்னே சாகிறேன். ஒன்றாச்சும் அடிங்களாடான்னு.
ஆமாம் கைஸ் பட்டா செத்துருது. எனக்கு இப்போ போகிறேன் பாருங்கள். பாருங்கள் சூப்பர் மேன் மாதிரி போகிறேன் பாருங்கள். டப்புன்னு போயிடா பாருங்கள் எப்படி இந்த சூப்பர் மேன் படத்தில் வர மாதிரி டப்புன்னு போகிறேன் பார்த்தீங்களா? ஸோ நீங்களும் இதே மாதிரி போயிருங்க. அது வர இடத்துல இப்படி உங்கள் லெஃப்ட் சைடு இல்லை ரைட் சைடு சேர்ந்துருங்க. ஆனால் இது லைட்டாக குறையிற மாதிரி தான் நினச்சேன். ஏன்னா அப்போத்துலேருந்து வந்த லேசர் எல்லாமே அப்படி தான் இருந்தது. ஓகே அப்புறம் மேலே போய் இது மேலே போகணுமா? ஓகே இங்கே ஏதோ பட்டன் இருக்குது, இது கொடுப்போம். இது கட்டை. இது 3 கட்டையை வச்சு போகணுமா? அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம தான் ப்ரோ பிளேயர் காய்ஸ். இந்த ஒரு கட்டையை வச்சு நம்ம 3 இடத்தையும் தாண்டுறோம். போடுறான் பாருங்க. ஒரு கட்டையை வச்சு மொத்த இடத்தையும் தாண்டுறோம் நம்ம. ஓகே வந்துட்டான் பாஸ் கிட்ட. ஏதோ வந்துட்டான் கன்னுறா போடுறான் அவனை. அவன் கையில் தான் அந்த மிஷின் வருமே, அவனை போட்டுடணும் காய்ஸ். டக்குன்னு போடணும். சொல்கிறான் அவனை. டே போடுறான் போட்டான் காய்ஸ். சொல்லிடுறான் அவனை முடிச்சிட்டோம். இப்போ அங்கே காசு தான் வேணும், அதை எடுத்துக்கலாம். இருங்க இப்போது என் ஃபோனில் வேறு சார்ஜர் கம்மியாக இருக்குது, அதனால நான் இப்போ போகிறேன் வண்டியில். டே என்னடா இது காய்ஸ் ஏதோ சுற்றுது. நான் கிளிச்சாக என்னாச்சும் பண்ணி விட்டிங்களாடா? என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலையே. டே என்னடா அது ஒன்றுமே புரியல. வண்டி பாட்டுன்னு சுற்றுது பாருங்களேன். ஏதோ படத்தில் தான் பண்ணுவாங்களா அந்த மாதிரி சுற்றுது. என்னடா இது? அது மேலே கீழே போகுது. இருங்க அங்கே ஏதோ ஒரு பட்டன் இருக்குது, இது ஒரு ரீஜன் கொடுத்துட்டேன். வண்டி பழைய ஆயிடுச்சு காய்ஸ். ஸோ அங்கே போவோம். டே அப்பப்போ இந்த மாதிரி கிழிச்சு வந்துடுது எனக்கு மட்டும், ஏன்னு தெரில. இது வேறு சரியாக தெரிய மாட்டேங்குது. டே என்ன காய்ஸ் இது ஒரு மாதிரியா ஆகுது ஃபோனு. ஏன்னா இந்த கேம் நல்லா தான் இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு விளையாட முடியாது, நீங்கள் தனியாக விளையாடினா நல்லாயிருக்கும். ஓகே ஓகே வந்துட்டோம். இந்த கேஸ் ஸ்டேஷனில் தான் நம்ம போகணுன்னு நினைக்கிறேன். இந்த கேஸ் ஸ்டேஷனில் போய் டே திருப்பி கிளிச் ஆகிடுச்சு காய்ஸ். என்னடா இது இப்படியாவது? டே திரும்ப என்னடா இது காய்ஸ்? திருப்பி கிளிச் ஆகிடுச்சு காய்ஸ். நான் ஒரே முடியல. இங்கே உங்களுக்கு சைடில் தெரியும்னு நினைக்கிறேன். நான் அது மேலே தூக்குறது தான், அது டச்சு தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் அது மூவ் ஆக மாட்டேங்குது. டே என் ஃப்ரெண்டு தான் பாருங்க, எனக்கு பின்னாடி வந்தவன் எல்லாம் போயிட்டான். ஓடுறா போக மாட்டேங்குது. என்னாச்சு தெரியலையே. என்னடா ஆச்சு? சரிங்க இது ரீஸ்பான் கொடுப்போமா? கொடுத்தா திடீர்னு அங்கேருந்து ஃபஸ்ட்லேருந்து வர வச்சுட்டு போகிறாங்கடா. சரி என்ன பண்ணுறது தெரியலையே காய்ஸ். ரீஸ்பான் கொடுக்கிட்டா வேணாவா? சரி கொடுப்போம். இருங்க ஒரு ட்ரை பண்ணிப்போம். சரி கொடுப்போம். ஃபஸ்ட்லேருந்து வந்தால் கூட என்ன, நம்ம ஒரு ப்ரோ டப்புன்னு முடிச்சிடுவோம். கொடுத்துட்டோம். பரவாயில்ல, அதே இடத்துல தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க இது மேலே ஏறலாம். லாஸ்ட்டில் அது ஹெலிகாப்டரில் பறக்கணுன்னாங்க, அது உண்மையாக பார்ப்போம். ஓகே பட்டனு தரடா. ஓகே ஏதோ பொருள் இதாக காட்டுது, என்ன பண்ணுன்னு தெரியல. இந்த பட்டன் அழுத்தணுமா? ஓகே இதை போட்டு அது மேலே ஏறணும்னு நினைக்கிறேன். எப்படி இதை போட்டோம். ஓகே வாங்க ஏறலாம். இது மேலே இன்னும் அந்த பொருள் அடுக்கி வச்சு ஏறணும்னு நினைக்கிறேன். இருங்க அங்கே ஒரு ஏணி இருக்குது, வேணால் அது போட்டு பார்ப்போமா? வாங்க இந்த ஏணி வேணால் போட்டு பார்ப்போம். போகிறா ஏணி இப்படி கரெக்டாக வேணாம். கரெக்டாக இது வைக்க முடியல காய்ஸ். அவ்வளோ கரெக்டாக வச்சிட்டோம் காய்ஸ். இது கரெக்டாக இப்போது வச்சுட்டு இது மேலே ஏறிடணும். ஓகே ஏறா அவ்வளோதான் ஏறிட்டோம். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் முடிச்சிட்டாங்களா கேமு. நம்மளுக்கு அந்த கிளிச்சான டைமில் 2 பேரும் போயிட்டுருக்கானுங்க. ஓகே வாங்க இப்போ ஹெலிகாப்டர் இதோ இங்கே தான் இருக்கான் ஒருத்தன். என்னடா போலீஸ் ஆகிட்டான். இருங்க நம்ம உட்காந்த மட்டும் பறக்க மாட்டேங்குது. பறக்குது காய்ஸ். see that காய்ஸ், பறக்குது அது. உண்மையிலே பறக்குதுடா. எப்பட்றா பறக்குது? அவ்வளோதான் இதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம. அப்புறம் இப்போ நம்ம போலீஸ் ஆகிட்டோம் போல். போலீஸ் ஆகிட்டோம் காய்ஸ். இருங்க இது சும்மா சுற்றி பார்ப்போம் இங்கே என்னென்ன இருக்குன்ட்டு. ஓகே சுற்றி இது போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி இருக்குது.
ஆனால் கொஞ்சம் வெளியமாக இருக்குது. நைட் டைமாக இருக்குது. அங்கே இருக்க இது தான் நம்ம பிடிக்கணும் போல். அங்கே ஏதோ லோ கிராவிட்டி சூப்பர் ஜம்ப் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் போய் பிடிச்சி பார்ப்போம். எல்லாத்துக்கும் ரோப்ளாக்ஸ் தான். இல்லை இதுக்கு ரோப்ளாக்ஸ் இல்லை தான் நினைக்கிறேன். பிடிக்கிறாங்க ஸ்பீடாக போகிறோம் ஓரளவு. இது பாருங்கள் எல்லாமே மாதிரி செம்ம வியூ இருக்குல்ல, செம்மையாக இருக்குது காய்ஸ் அந்த வியூ. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். என்னடா டான்ஸ் போடுற மேலே போய் பாருங்கள் ஸ்கையில் ஹேண்ட் கிராஃப்டாக கொடுத்துருக்காங்க. டான்ஸ் வேறு. ஓகே இந்த காய்ஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே அந்த வீடியோ எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ஹாபி